ஆழமுன்னு அது பொம்பளைக்கும் தெரியும், அது ஆம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். ஆறு இது ஆழமுள்ள அது சேரும் கடலும் ஆழம் இல்ல, ஆழம் இது ஐயா அது பொம்பல மனசு தாயா. அத்தின் மலர் வல்லை யாக்கை கொள்காக்கை பித்தர் மனமும் நீர் வாழ் மீன் பாதமும் அந்தன்மால் பிரம்ம தேவனால விடப்பட்டாலும் சித்திரவெளியால் நெஞ்சம் கண்டார் இல்லை கான். அந்த வகையில உங்க இடத்துல முதல் வினாவாக என்ன கேட்டா சிறப்பு அப்படின்னு பார்த்தா, வண்டு வெளிகள் கண்டு மொழிமா தாயினங்கை மோகினி என்பார், தந்தை பெயர் நம்பி என்பார், தாயினங்கை மோகினி என்பார். எந்தன் பெயர் வள்ளி என்று அழைத்திடுவார் சுவாமி, அழைத்திடுவார் சுவாமி, அழைத்திடுவார். எந்தன் ஊர் சிற்றூர் என்பார், தமையர்கள் 7 என்பார். எந்தன் ஊர் சிற்றூர் என்பார், தமையர்கள் 7 என்பார். வாழ்வது வேள்வி மலை சாரலிலே, நான் சாரலிலே சுவாமி சாரலிலே. வண்டுவிழி கற்கண்டு மொழிமதை வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு. உன்னை பார்த்து ஏன் வண்டுவிழின்னு சொன்னேன்? அதுதான் எனக்கும் சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சேன். எத்தனையோ விழிகள் இருக்கு வர்ணிக்கிறதுக்கு, வண்டு விழி அப்படிங்கறது ஏன் சொன்னீங்க? மான்விழி, தேன்விழி, கயல்விழி, பூவிழி, எத்தனையோ விழிகள் இருக்கும் பொழுது வண்டு விழி அப்படின்னு வாழ்த்துனது கேட்கணும்னு நான் நினைச்சேன். நீங்களே கேட்டீங்க. எதுக்காக வாழ்த்துனீங்க? ஒவ்வொரு விழிகளுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் உண்டு. சரி. எப்படி இப்ப மான்விழி மனிதனை பார்த்தால் மறந்து ஓடக்கூடிய தன்மை. ஆமா. வேள்விழியால் அப்படின்னு வர்ணிக்கலாம். வேல் என்ன பண்ண குத்தி பிளக்கக்கூடிய தன்மை. ஆக அந்த தன்மையும் உடத்துல இல்ல. அப்ப வண்டு வெளி என்ன செய்ய அப்படின்னா கொடையும். ஆனால் நான் என்ன சொல்றேன், வண்ட வெளியுணுதல் வன்குன் மண்குல போஸ் எந்த முளை எத்தனை போது சேர்த்தீர்கள் கண்ட பொழி குரல் காரமுகம் இதழ்களி தண்டோ தொடையும் தகர் வண்டு வெளி கண்டு பொழி கண்டிலகர் தொண்டு ஒரு எண்டு முளை சீர். அப்ப வண்டார் குழலி அப்படின்னா யார்? பராசக்தி. வண்டார் குழலி அப்படின்னா பராசக்தி. ஆனாலும் அப்பேற்பட்ட பராசக்திக்கு நிகராக இருக்கிறது உடைய வெளி. இப்ப பாத்தி அப்படின்னா உங்களை கத்தி கொடுக்குறோம், ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். சரி, என்னென்ன சீரை கொடுப்போம், இன்னைக்கு என்னென்ன கொடுக்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணது ஒரு சைக்கிள் கூட கொடுக்கல, அது வேற கணக்கு. இருந்தாலும் கூட என்னென்னமோ சீர்கள் எல்லாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு முடிவா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பலகார குடம்னு ஒன்று கொடுப்போம். அந்த வீட்டு சீதனம்னு அப்படியே பலகார குடம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு மஞ்சள் துணியை கிழிச்சு அதனுடைய வாயை கட்டி வச்சிருவோம். அந்த கட்டுக்கு பேர் என்ன கட்டு? என்ன கட்டு? வாய் கட்டா? வண்டு கட்டு. எப்படி? அதுக்கு பேரு வண்டு கட்டு. மதுரை பக்கம்னா வண்டுன்னு தான் சொல்லுவோம். அப்ப வண்டு அப்படின்னா என்ன? உள்ள இருக்கக்கூடிய பதார்த்தங்களை தானியங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை மேலே கட்டி இருக்கக்கூடிய வண்டு குண்டு. அது மாதிரி இந்த இடத்தை மட்டுமல்ல, உலகத்தையே பாதுகாக்கும் வண்ணம் உன்னுடைய விழி அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால், அதாவது வண்டார் குழலில் அந்த பராசக்திக்கு நிகராக உன்னுடைய விழி என்பது அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் உன்னை வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு சொல்லி பெருமையா பாட்டிருக்க பாத்தியா. நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு. ஆமா. இப்ப என்ன பண்றீங்க இந்த இடத்துல? காவல் காத்துட்டு இருக்கேன். என்ன காவல்? திணை காவல். திணை என்பது யாருக்கு? முருகப்பெருமானுக்கும் எங்களுக்கும் இருதிலே விதைத்திருக்கிறோம். முருகனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு எங்க குல கடவுள் சுவாமி அவர். குலக்கடவுளா இல்ல நிலக்கடவுளா? எங்களுக்கு குல கடவுள்னு என் தந்தை சொல்லியிருக்கார், அதான் எனக்கு தெரியும். குலக்கடவுள் அப்படின்னு சொன்னா இப்ப
பாத்தியா நிலக்கடவுள் அப்படின்னா பொது கடவுள். சரி. இந்த நிலத்தை குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி நிலத்துக்கான கடவுள். அப்ப குறிஞ்சி நிலத்துக்கும் கடவுள் தான், எங்களுக்கு குலக்கடவுள். குலக்கடவுள் அப்படின்னா 21 பரிவார தெய்வங்கள் வேண்டும். சரி சுவாமி. அப்படி ஒவ்வொரு குலசாமி அப்படின்னா பரிவார தெய்வங்கள் 21 உண்டு. அதாக மொத்தத்துல உங்களுக்கு குலசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொற்றவை என்கின்ற காளி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு கடவுள் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான். முருகன் உங்களுக்கு முருக பெருமான். திணைங்கிறது யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை முருகப்பெருமான். எதற்காக செந்தின முருகனுக்கு? குளிர்த்தன்மை உள்ளது செந்தினை, ஆகையால் அவருக்கு சுவாமி. குளிர்ச்சி தன்மை உடையது செந்தினைக்கா? ஆமா. என்ன அப்படி சொல்லிவிட்டியே? ஏன் சுவாமி, என்ன தப்பா? அவர் என்ன சூடா இருக்காரா? அப்படிதான். எப்படி சூடா இருக்காருன்னா, திருச்செந்தூர்ல வந்து சூரனை வந்து வென்றார் இல்லையா, ஆட்கொண்டார். அப்ப வந்து அவருக்கு வந்து சூடுத்தன்மை அதிகமாக இருக்கு அப்படிங்கறது ஐதீகம். அதற்காக வந்து நீங்க சொல்லலாம் அது அப்பவே முடிஞ்சு போச்சு, ஆனா ஏன் நெய்வேத்தியமா இன்னும் படைக்கிறீங்கன்னு. அப்ப அதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. விநாயக பெருமானுக்கு நம்ம வந்து அருகம்புல் சாத்துறோம். எதுக்காக நம்ம சாத்துறோம்? எதுக்காக சாமி சாத்துறோம் அப்படின்னா, யமதர்மனாகப்பட்டவன் இந்திர சபையிலே போய் உட்கார்ந்திருக்கேன். அப்ப அப்சரஸ்கள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அப்ப ரம்பையுடைய மேலாடை லேசா அப்படின்னு விலகின்ற பொழுது அப்படின்னு எமன் பார்த்துறான். பார்த்த உடனே அவனுக்கு காமம் வீறிட்டு அந்த காமமே அக்கினியாக மாறி, காம அக்கினின்னு சொல்லுவோம்ல, அந்த காம அக்கினியாக மாறி பூலோகத்தில் விழ அங்கிருந்து ஒரு மனிதன் பிறக்கின்றான். அவன் யாரா அப்படின்னா அவன் தான் அனலாசூரன். அவன் என்ன அனல் அப்படின்னா சாதாரண அனல் கிடையாது, அக்னி நட்சத்திரத்தோட ரொம்ப தாக்குது. இதான் நம்ம உயிர் 10 மடங்கு விட அதிகமா இருக்கும். ஆமா, பாத்தி அப்படின்னா அவன் போற பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவராசிகள், எண்ணற்ற ஜீவராசிகள் எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. மரம், செடி, கொடி, ஆடு, மாடு ஜீவராசிகள் எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது. அப்ப பிரம்மன் பாக்குற, ஆகா என்னடா அது, இவன் நம்ம படைச்ச ஜீவராசிகள் அனைத்தும் அழிச்சு விடாம இருக்கு, இந்த யம போய உள்ள. அப்ப என்ன பண்றது அப்படின்னு விநாயக பெருமாடத்துல முறையிறான். அவர் யாரு? விநாயக பெருமான மர்மம் இல்லையா? ஆமா, மருமை 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம்ல. அப்ப 2 பொண்ணை கட்டி கொடுத்துருந்தாங்க. அவரு சொல்ற மருமை மாமனார் சொல்ற கேட்கணும்ல, மாமா நான் இருக்கேன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சரி சரியா அப்படின்னா சத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவனை எடுத்து விழுங்கி விடுகின்றான். விழுங்கிய காரணத்தை மேடி எல்லாம் வெப்பம் படுகிறது. விநாயக பெருமானுக்கு வெப்பத்தை தணிப்பதற்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். அப்ப யோசித்தால் முதல் மூலிகை எது அப்படின்னா அருகம்புல். அருகம்புல். அதே மாதிரி கடைசி மூலிகை எது அப்படின்னா எருக்கு. அப்ப பாத்தி அப்படின்னா அந்த அருகம்புல்லை எடுத்து அரைச்சு சங்குல ஊத்தி சாறு கொஞ்சம் கொடுத்து மேலே மாலை அருகம்புல்ல மாலையை கட்டி போடுறேன். அந்த குளிர்தன்மை ஆயிடுச்சு விநாயக பெருமானின் உடல். குளிர் வரக்கூடாது ரொம்ப, அப்புறம் ஜன்னி பிடிச்சுக்கிட்டோம். ஆமா, அதனால அப்ப குளிர்ச்சியும் வெப்பம் சரி சமநிலை. அப்ப தட்பமும் வெப்பமும் சீர்படணும் உடம்புல, தட்பமும் வெப்பமும் சீர்படணும். அப்ப அந்த வெப்பமாக இருந்த அந்த வேணி தட்ப வெப்பம் சீர்பட்டது. அவன் மனம் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்ட காரணத்தினால எல்லாருமே அப்படி விநாயகர் பெருமானை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் அந்த அருகம்புல்லு கொண்டு மாலை போய் கட்டி போடுறது. அது வந்து அன்னைக்கே அனலாசூரனை விழுங்கியாச்சு, நெருப்பா வந்து கொதிக்க ஆரம்பிச்சது. நம்ம அருகம்புல்ல அரைச்சு ஊட்டணும், அருகம்புல்ல மாலையா போட்டோம். அதை அப்படியே விடாம இன்னைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சாஸ்திரம். அதே மாதிரிதான் திருச்செந்தூர்ல வந்து சூரனை வந்து ஆட்கொள்ளும் பொழுது அவரோட உடலாகப்பட்டது மிகவும் வந்து சூடுத்தன்மை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த திருச்செந்தூர் கடலை வந்து இப்பயும் செந்தினைய வந்து அரைச்சு பத்தா போடுறது வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் சூரபத்மனை வந்து நம்ம வந்து ஆட்கொள்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இருக்கு இல்லையா, சஷ்டி முடிஞ்சதும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடற்கரையில வந்து மூழ்கி எடுத்ததுமே செந்தினைய வந்து அரைச்சு 10 போடுறது வழக்கம். இது வந்து அப்பவே முடிஞ்சது. ஆனா இப்பவும் காலாகாலத்துக்கு தொடர்றது மாதிரிதான் எங்களோட குல வழக்கப்படி முருகப்பெருமானுக்கு செந்தினை அப்படிங்கறது வந்து நாங்க இப்பவும் நெய்வேத்தியமா படைச்சிட்டு இருக்கோம். என்ன பெருசு அப்படின்னா இந்த அருகம்புல்லினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த அருகம்புல்லுக்கு உண்டு. அதே மாதிரி உடலில் எந்த ஒரு கழிவுகள் இருந்தாலும் சுத்தம் பண்ணக்கூடிய தன்மையும் அந்த அருகம்புல்லுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த உடம்பு சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தை இருக்காது. ஒண்ணு ஆம்பளைக்கு சூடு அதிகமா இருக்கும், ஆமா, இல்லைன்னா பொம்பளைக்கு அதிகமா சூடு இருக்கும், இல்லைன்னா பெண்ணுக்கு அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கும், இல்லைன்னா ஆணுக்கு அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கும். அது ரெண்டும் சமநிலைப்படுத்துவது இது அப்படின்னா அருகம்புல். இந்த அருகம்புல்ல அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அருகம்புல்ல சரியா 48 நாள் அரைச்சு ஆணும் பெண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு 90 விழுக்காடு உண்டு. விநாயக பெருமான் இத்தனை சிறப்பு பத்தி அழகாக எடுத்து சொல்றீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா?
என்னன்னா ஒவ்வொரு சன்னிதானத்திலும் எந்த தெய்வம் இருந்தாலும் முதற்கடவுளாக விநாயக பெருமானை வந்து நம்ம வந்து வணங்கிட்டு தான் உள்ள போவோம். ஆமா. மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு விநாயகர் இருக்காரு, அது வேற, முக்குரணி பிள்ளையார்னு சொல்லுவோம். அதனோட சிறப்பு இருக்கு, அது இருக்கட்டும். உலகிலேயே வெள்ளை பிள்ளையார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா சுவாமி, வெள்ளை பிள்ளையார், அது எங்க இருக்கு, அதுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கறத உங்க வாயால நீங்க பேசி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உலகத்திலேயே வெள்ளை பிள்ளையார் அப்படிங்கிறது இருக்கு, அது எங்க இருக்கு, அதோட சிறப்பு என்ன? கதலி வீரர் களத்திட வையனும் குதலவாயில் குழவுகள் வையனும் அன்மதலில் மங்கையர் வையனும் செவிமுற செவிக்கு இன்பமை கிட்டும். குழலை செய்யும் யாழை செய்யும் ஏழம்பர் தமக்கள் மலரை சொல் கேளாதார். அது மாதிரி உன்னுடைய சொல்ல நான் கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. கேளுங்கள் சுவாமி. உங்க நிலத்திற்கான கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். எத்தனையோ அழகுல எத்தனையோ ரூபங்கள் இருக்காங்க, உண்டு. இப்ப நவ பாசானத்தால் செய்யப்பட்ட சிலை எங்க இருக்கு? ரெண்டு இருக்கு உலகத்துல. ஒண்ணு பழனி மலையில இருக்கு, இன்னொன்னு ஏன் சுவாமி அதை கேட்டு என்ன பண்றது? இல்ல உங்களுக்கு பிரியமான கடவுள் அப்படியா? அப்ப உங்க கடவுளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அது வந்து கொடைக்கானல், அதாவது மதுரை வந்து கலங்கி போச்சு இல்லைங்களா, கண்ணகியால மதுரை கலங்கி அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆங்காங்கே குடிகொண்டாங்க. அப்பதான் கொடைக்கானல் வந்து உருவாச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்த கொடைக்கானல்ல வந்து ஆதிவாசிகள் மட்டுமே வாழ்ந்துட்டு வந்த ஊர். கொடைக்கானல்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கொடைக்கானல். ஆனா கொடைக்கானலுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21 கிராமங்கள் இருக்குங்கிற விஷயம் உண்மை. அந்த 21 கிராமத்திலையும் ஆதிவாசிகள் தான் காட்டுல வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வசித்து கொண்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து இடமில்லைன்னு சொல்லி நான் வந்து முன்னாடியே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பல ரூபங்கள் எடுப்பது சிவபெருமான் அப்படின்னு. அதே மாதிரி தம்புரான் அப்படிங்கிற ஒரு ரூபமா வந்து பூமியில் அவதரித்து கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து உருவாக்குனது யாருன்னு கேட்டா சிவபெருமான். அந்த கொடைக்கானல் பக்கத்துல 18 மைல் தொலைவில் பூம்பாறை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அது அப்ப வந்து பூப்பாறை அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அது மருவி பூம்பாறை அப்படின்னு உருவாயிடுச்சு. அந்த பூம்பாறையில தான் போகர் செஞ்ச 2வது நவபாஷான சிலையும் இருக்கு. முதல்ல வந்து செஞ்சது வந்து ஆனை குகைன்னு சொல்லிட்டு, ஆனமலை குகைன்னு ஒரு காடு, அந்த காட்டு பகுதியில தான் போகர் வந்து செஞ்சார் 2வது நவபாஷானத்தை. அதற்கப்புறம் அங்க யாருமே வந்து தரிசனம் பண்ண முடியாது, முனிவர்கள் மட்டும்தான் அங்க போக முடியுங்கிற மாதிரி இருந்ததுனால, சித்தர்கள் மட்டும் போக முடியுங்கிறதுனால அதை வந்து ஊருக்குள்ள, அதாவது சுத்தி மலையா இருக்கும். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 18 மைல் தான் தூரம் கொடைக்கானல்ல இருந்து. அங்க இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி மலை இருக்கும், குழிக்குள்ளதான் அந்த ஊர் இருக்கும். இன்னைக்கும் குழந்தை வேலப்பரா இன்னொரு நவபாஷானம். எல்லாரும் நினைக்கிறாங்க அது நவபாஷானம், அது உண்மை கிடையாது. ஏன்னா உலகத்துல 2 நவபாஷான சிலை இருக்கு, போகர் செஞ்சதுன்னு சொல்றாங்க, கிடையாது. பழனி மலையில இருக்கிறது நவபாஷானம், ஆனா பூம்பாறையில இருக்கிறது தசபாஷானம். 9 மூலிகைகளை கொண்டது தான் நவபாஷான சிலை பழனியில, ஆனா 10 மூலிகைகள் கொண்டது தான் பூம்பாறையில குழந்தை வேலப்பரா இன்னைக்கும் காட்சி கொடுக்கிறார். எந்த ஒரு எத்தனை கோயிலுக்குள்ள சுத்தினாலும் சரி, எத்தனை மருத்துவமனையில போய் நம்ம வந்து எவ்வளவு மருத்துவம் பார்த்திருந்தாலும் சரி, சரியாகலைன்னா அந்த சன்னிதானத்துக்கு போய் குழந்தை வேலப்பரான அந்த முருகப்பெருமான் காலடியில போய் விழுந்து, எங்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தான் நேர்த்தி கடன் வச்சுட்டு வந்தோம்னா ஐப்பசி மாசம் இல்ல மாசி மாசம் அந்த தேர் வரும் சுவாமி. அந்த தேராகப்பட்டதை வடம் பிடிச்சி இழுக்கும் போது இப்போ வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். பூம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இன்னொரு நவபாஷானம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நவபாஷானம், அது தசபாசானம் பூம்பாறை கிராமத்துல இருக்கு சுவாமி. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சரிதான். ஏன்னா தசபாசானம் நவபாசானம், நவபாசானத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய இன்னொன்று 10வது மூலிகை எது அப்படின்னா அதுதான் ஆதி ரசம். எப்படி ஆதி ரசமும் சேர்த்த காரணத்தினாலதான் அது கலவையாக மாறி இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க அஷ்டபந்தனம் செய்யற பத்தியில அஷ்டபந்தனோடு சேர்ந்தது அது பல. இது அஷ்டபந்தனம், அது நவம், அடுத்து தசம், இதுக்கெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் மனிதனுக்கு அதனுடைய தீர்த்தத்தை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா பிணிதிக்கும் அற்புதமான மருந்து. அதான் ஆலயங்கள் போய் தீர்த்தத்தையும் கொஞ்சம் ஒரு மடம் குடிச்சிட்டு அப்படி கண்ணு காலில் ஊற்றிட்டு வர்றது வழக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட சிலைகளை செஞ்சவர் அப்படின்னா போகர். ஆனால் அப்பேற்பட்ட போகருக்கே ஒரு காலத்துல பார்த்து அப்படின்னா தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இங்க இருந்து போறார், எகிப்துக்கு போறார். எகிப்து போய் இப்படி பறந்து போய் கொண்டு இருக்க அங்க உள்ள அந்தணர்கள் என்ன பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போய் இவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டாக்க அவங்க கொடுப்பதற்கு முன் வரல, அவனை என்னன்னு கூட கண்டிக்கல. அப்ப பூனை எதுக்க வருது. பூனை வந்தவொடனே இங்க அப்பா அவன் பெரிய மந்திரவாதி மாதிரி பெரிய பாடம் நடத்திக்கிட்டு இருக்கானே அவங்க சொல்லிட்டு அந்த பூனைக்கு இவர் மந்திரத்தை சொல்றாரு.
சொன்ன உடனே சத்த நேரத்துல இது மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருது பூனை. எப்படி பூனையே பேச ஆரம்பிச்சிருது. அப்ப இப்ப மாயன் காலன் சொல்றோம்ல, அந்த மாயன் காலன் சொல்றது யார் அப்படின்னா அவன் தான். ஆக எகிப்து நாட்டுல இன்னைக்கும் பூனை தான் கடவுள். அப்ப அங்க கடவுள் இங்க முருகனை கடவுளா வச்ச அதே போகர் அங்க போய் பூனையை கொண்டு போய் கடவுளா வச்சுட்டு வந்தேன். பாத்தீங்களா, பூனை வழிபாடு இருக்கு. நம்மளா குறுக்க போனா சகுனம்னு சொல்றோம், வலது பக்கம் போனா ஒரு சகுனங்கிற, இடது பக்கம் போனா கெட்டதுங்கிற. அது இல்ல, இன்னைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கடவுளா வழிபடுற இடம் இருக்கு. அதான் எகிப்து. இப்ப பாத்தி அப்படின்னா, இப்ப நீங்க வெள்ளை பிள்ளையார் அப்படிங்கிறது ஏன் உற்பத்தி ஆச்சு? அந்த வெள்ளை பிள்ளையார் என்பது என்ன சிறப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இப்ப பாத்தி அப்படின்னா, இந்திரனாகப்பட்டவன் நந்தவள வளர்த்தான். வேதாரண்யத்துல அவன் பூஜை பண்ணுவது வழக்கு. அப்படி வளர்க்கின்ற பொழுது பாத்தி அப்படின்னாக்க மழை இல்ல, தண்ணி இல்ல. அப்ப வாடி போச்சு, மலர்கள் எல்லாம் கிடைக்கல. அப்ப சிவனுக்கு அபிஷேகம் பண்ண என்ன பண்றது? அப்படி மழை பெய்யணுமே, பூக்கள் வேண்டுமே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, விநாயகப் பெருமானுடைய காலில் போய் சரணாகதி அடைக்கின்றான். அப்படியா, அதை நான் பார்த்துக்கிறப்பா, நீ போ. எங்க அப்பனுக்கு வேண்டிய மலர் தானே, எங்க ஆத்தாப்பனுக்கு வேண்டிய மலர் தானே, நான் அதுக்கு அவனை செய்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அகத்திய முனிவர் அங்கிருந்து கமண்டலத்தோட வரார். பொன்னி என்கின்ற கண்ணியை தண்ணியாக மாற்றி கமண்டலத்தை அடைத்து வந்து கொண்டிருக்கின்றான். அவங்க சந்தியா வந்தனம் செய்யணும். சந்தியா வந்தனம் அப்படின்னா என்ன? இரவும் பகலும் சந்திக்கின்ற நேரம் சந்தியா வந்தனம். அப்ப செய்யணும். அப்ப அதிகாலை நேரம், அதுக்கு ஒரு சந்தி. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கலந்து ஒளி பெருகின்ற பொழுது இவர் நீர்ல மூழ்கி எழுந்து அந்த சிவ தியானம் பண்றது இவருடைய வழக்கு. அப்ப அந்த கமண்டலத்தை அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்நானம் பண்றாரு, குளிக்கிறார். அப்படி குளிக்கின்ற பொழுது ஒரு காக்கா பறந்து வருது. காக்கா பறந்து வந்து வாயில உட்காந்து அந்த கமண்டலத்தை தட்ட, இந்த தட்டின உடனே அது விரிவடைந்து காவிரியாக ஓடுகிறது. அப்ப ஓடுறது பூரா என்ன அப்படின்னா, வேதாரண்யத்துக்கு போல இடையிட்டே பூமி பிளந்து உள்ள போகுது. எப்படி பூமியை பிளந்து எல்லாமே உள்ளே போய் கொண்டிருக்கிறது. அப்ப சில பேர் சொல்லுவாங்க பார்க்கடல் கடைஞ்சு நுரைய எடுத்து வச்சாங்கன்னு சொல்லி. அது இருந்தாலும் நம்ம கதை தானே, படிச்சா தானே நம்ம சொல்றோம். இப்ப பாத்தி அப்படின்னா பிளந்து உள்ள போய்கிட்டு. அப்ப உள்ள போகின்ற பொழுது பாத்தி அப்படின்னா, அப்ப என்னடா வந்த தண்ணியெல்லாம் அப்படி உள்ள போச்சு, அதெல்லாம் பாதாளத்துக்குள் போனா எப்படா இதை வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு கேட்கின்ற பொழுது அங்க இருந்தவர் சொன்னாரு, ஐயா இத போன அப்படின்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய பற்றுள்ளவன், இந்த நாட்டின் மீது பேர் ஆசை படைத்தவன், பற்றுள்ளவன், ஆசை கொண்டவன் ஒண்ணு இதுக்குள்ள விழுந்தேன் அப்படின்னா இந்த தண்ணி இந்த ஓட்டை அடவணும். இல்லைன்னா எந்த ஆசையுமே இல்லாத ஒரு துறவி விழுகணும். துறவி விழுந்தா அவன் இந்த ஓட்டை அடவரும், காவிரி வெளியே வரும். அதே மாதிரி பார்த்தேன். சரி எல்லா மக்களுக்கும் ஐயா நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு மன்னனிடத்துல முறையிட்டா சரி இதை நாமளே போய் விழுந்துருவோம், நம்ம நாட்டுக்காக நான் தன்னுடைய உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இங்க இருந்து போறார். போகின்ற பொழுது அந்த இடத்துல ஏரண்ட மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த மகரிஷியை பார்த்து சரி நாம சாருதாக போறோம், இந்த சாமிகிட்ட போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா அப்படின்னு சாஷ்டாங்கமா விழுறாரு. விழுந்து அவருடைய வாயிலிருந்து என்ன வருது, தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்காயுஷ்மான் பவ போறவருக்கு தீர்க்காயுஷ் பவ அப்படின்னு சொல்லி சாக போற அவருக்கு தீர்க்காயுஷ்மான் பவ அப்படிங்கிற ஒரு வரம் கிடைக்கிறது. அப்போ எழுந்து பார்க்கிறார், சாமி நான் சத்த நேரத்துல சாகராமனு வந்துகிட்டு இருக்கேன், நீங்க தீர்க்காயுஷ்மான் பவன் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்களே, ஒன்றும் புரியல அப்படின்னு. சொல்வாக்கும் செல்வாக்கும் தெய்வத்துடைய திருவாக்கப்பா, எங்களுடைய வாக்கு தப்பாது அப்படி சொல்லி வாய் மூடல இந்த எல்லா ஆசையும் துறந்த அந்த ஏரண்ட மகரிஷி போய் அதுக்குள்ள போய் விழுந்தேன். அந்த ஓட்டைக்குள்ள விழுந்த உடனே பெரும் சுழி ஏற்பட்டது. அது திருவளம் சுழி. எப்படி திருவளம் சுழி? அந்த ஊர்ல பழையாறைக்கும் பக்கத்துல சுவாமி மலைக்கு பக்கத்துல இன்னும் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை பிள்ளையார பார்க்கலாம். திருவளம் சுழி. அந்த வளத்திலிருந்து வந்த நுரை எடுத்து அழகா ஒரு சிலையை செய்து அந்த இடத்துல வச்சாங்க, காவிரி கரை ஓரத்துல. அதுதான் இன்னைக்கு நாம வெள்ளப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி, வெள்ளத்தில் வந்த காலத்தால வெள்ளப்பிள்ளையார், நுரையில் வெண்மையாகிற காலத்தால வெள்ளப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பல நாமங்களை கொண்டு நாம அதை வணங்குவது வழக்கு. அப்படிதான் இப்ப வெள்ளப்பிள்ளையார் வந்துச்சு. அப்பா பாண்டி ஐயா, எதுக்கு சுவாமி வந்திருக்கீங்க இங்க?
பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேலம் சொல்லக்கூடிய 7 வகை பருவத்தில் அடைந்திருக்கக்கூடிய பருவம் 3வது பருவம். என்ன பருவம்? மங்கை பருவம். அப்பேற்பட்ட பருவகாலத்தை வீணாக பாழாக்கி கொண்டிருக்கின்றாய். தம்பி உட்கார. நான் பாழாக்குறேன்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. கல்யாணம் தான் இருக்கேன், கல்யாணம் ஆகல. அப்ப பாழாக்க கல்யாணம் ஆகல அப்படின்னா அது எப்படி பாழாகும்னு தெரியல. பூத்துருச்சுன்னு வச்சுக்க, அதுல பிஞ்சு இறங்கணும். சரி, பிஞ்சு அந்த வாகனம் சின்ன பிள்ளை எடுத்துட்டு என்ன அதுல பிஞ்சு இறங்கணும். பிஞ்சு இறங்கலைன்னு வச்சுக்க, வெறும் பூவா இருந்தா நல்லா வரும். நான் எனக்கு இன்னும் ஒன்னும் முடியெல்லாம் நினைச்சு ஒன்னும் கம்பு ஊன்ற அந்த நிலைமைக்கு வரலையே. 3ஆம் பருவம் தான் அடைஞ்சிருக்கேன். எதை எந்தெந்த நேரத்துல செய்யணுமோ அந்தந்த நேரத்தை அதை செய்யணும். ஒரட்டில் பேசா பேச்சு. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? பருவகாலத்தை வீணா பாழாக்கி விடலாமோ அம்மா. மருவிய விதி தன்னை, மருவிய விதி தன்னை மாற்றையே வரலாகும் முனிய. விதி விதி என்பலாம் வீணான வார்த்தை. மதி மயங்கி மயக்கலகப்பட்டு விதி விதி என்று வாழ்வை வீழ்த்தி கிடக்க வேண்டுமா? வீட்டை திறப்பது மதியாலே, மன பூட்டை திறப்பது மதியாலே, வீட்டை திறக்க முடியாமல் விதி விதி என்ற ஏன் ஞான பெண்ணே, திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு. விதி விதின்னு நீங்க பேச வந்தீங்கன்னா விடியவே வச்சிடலாம். விதி பெருசா மதி பெருசானா விதிதான் பெருசு. இல்ல சில பேரு எல்லாமே விதின்ற வந்தது போனது சாப்பிட்டது. ஆமா, எல்லாமே விதிதான். மதியால ஒரு விஷயத்தை தள்ளி தான் வைக்க முடியும். இங்க நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண்களை பள்ளிக்கூடத்துல பெறணும் அப்படின்னா சரி, அவனுக்கு வந்து விதி வந்து பேனா பிடிச்சிருது. அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவன் எடுத்த பயிற்சியும் அவனை வெற்றி பாதைக்கு மதியால. மதி, அந்த மதிங்கிறது எதுக்குள்ள இருந்து வருது பாருங்களேன். ஒன்று இல்லாம இன்னொன்னு கிடையாது. ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாதில்லை. விதி மதி 2 இரட்டை பிறப்பு. அதாவது கண்ணுக்கு புலப்பட்டால் அது மதி, நம்மை அறியாமல் நடப்பது விதி. விதி அதேடா அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிப்படி உனக்காக மாப்பிள்ள, அழகான மாப்பிள்ள. சரி, கிட்டத்தட்ட அழகுனா என்ன மாதிரி உங்கள மாதிரியா? அப்பனா எனக்கு மாப்பிள்ள உங்கள மாதிரியா? ஏமா? சரி, உங்கள மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பணம் காசுல வச்சிருக்காரா? இருக்கு. அழகா இருப்பாரா? அதான் சொல்லிட்டேன்ல, அதுதான் எனக்கும் கொஞ்சம் அப்படி இருக்கு. அழகுனா என்ன மாதிரி? மாதிரினா எப்படி நான் ஏத்துக்க முடியும்? ஏமா நீங்க அழகா இல்லையே. என்ன அழகு இல்லை அப்படி சொல்லிவிட்ட? அப்படிதான் சொல்லுவேன். நான் பொம்பளையா மாறி 60 பிள்ளைய பெற்றிருக்கேன். பொம்பளையா மாறி தானே அழகுல மயங்கி தாளத்துவ மகாராஜா 50 கதையெல்லாம் ஏன் பேசுறீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை வேற சொல்லுங்க. வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன் தான், வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன் தான், அவன் கற்றறிந்த மேதைகளின் தலைவன் தான். அவன் அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா, அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா, உலகாலும் சிவகாமி மகன் தானம்மா. அருகரா அருகரா பாடம்மா, அந்த ஆறுமுகன் ஏறி வரும் தேரம்மா. அவன் மகிழ் வாகனன் சேவல் கொடி காவலன், அவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பந்தான். நற்றாமரை கயத்தில் விழுது 10,000 தன்னை விழுத விட்டு நான் கீழிறங்கி 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 ஓ விதிய முடிக்க போறேன். தந்தே நானே தந்தே நானே அம்மா தந்தே நானா. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, அட இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அட இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படி தாண்டா இருக்க வேணும் பொம்பளை. சரவண பவ என்னும் ஒரு மந்திரம், அவனை வசியமாக்க பெண்கள் போடும் தெய்வ படை சூழவே திருநாளையே, தெய்வ படை சூழவே திருநாளையே, அதை கல்யாண நாளாக நான் காணவே. அருகரா அருகரா பாடமா, அந்த ஆறுமுகன் ஏறி. அன்புள்ளவன் அறிவுள்ளவன் தெம்புள்ளவன் திறமுள்ளவன் இத்தனைக்கு மேலாக உலகத்தை கட்டி காக்கக்கூடிய எல்லாம் இருந்துட்டு போகட்டும். சும்மா
நானும் சரி நம்ம இனத்துக்கு எங்க இனத்தவர் இல்ல எங்க இடத்தை தேடி ஒரு முனிவர் வந்திருக்கார். ஆமா. அவருக்கான மரியாதையை கொடுத்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருந்தா என்னன்னா தலையாட்டி போமன்னு நினைச்சீங்களா? ஏன்னா தஞ்சாவூர்ல நம்ம மாப்பிள்ளை ஏதோ பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நானும் சரி நல்ல மாப்பிள்ளையா இருப்பாரு, நல்ல மாப்பிள்ளை ஆளும் தெரிஞ்சவரா இருப்பாரு, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நற்றாமரை கயத்து நல்லெண்ணம் சார்ந்தாரை போல கற்றாரே கற்றார் காமொருவர் கையவிழா மூக்கரை மூக்கர் முகர்வர் முதுகாட்டில் காக்கை உகர்க்கும் பிணம்னு சொல்லியிருக்காங்க. படிச்சவங்க படிக்காதவங்களோட சேர்ந்தா முட்டாளத்தான் ஆகணும், முட்டாள் படிச்சவங்களோட சேர்ந்தா அறிவாளி ஆகணும் இல்லையா? ஒரு பணத்தை புதைக்காமையோ எரிக்காமையோ காட்டுல போட்டா விரும்பி உண்ணும் போமா அந்த யாரு காக்கை. அந்த மாதிரி நான் கிடையாது. அவருக்கு திருமணம் ஆயிருச்சு இல்லையா? கந்தனவன் கடம்பனவன் பழனிமலை வேலனவன் பார்ப்போற்றும் குமரனவன் பார்வதியின் செல்ல மகன் பார்வதிக்கு மட்டும் இல்ல பக்தருக்கும் செல்ல பிள்ளையாவன் இல்லையா? அப்பனுக்கே பாடம் சொன்ன சரவண பவன் சண்முகன் 5 வயசுல இருந்து எங்க அப்பா என்ன சொல்லிருக்காருன்னா கந்தனோட காலை பிடிச்சு கடவுளை வேண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து கந்தனை வந்து கணவனா நினைச்சுக்கோன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல இதெல்லாம் அவருக்கு இங்க பாருங்க போதும். அவருக்கு பொண்ணு இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சு, இருந்துச்சுல்ல. அப்ப எதுக்கு 2ஆம் தாரம்? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தடி உண்ற பாட்டி மாதிரி தெரியுதா? நானும் சின்ன வீடு சித்திரா பாருங்க சாமி, சின்ன வீடு சித்திரா போங்க மாப்பிள்ள வேண்டாங்க. எங்க போனா எப்பா பெட்டி? அதனால நீங்க சொல்றக்கல்ல தலையாட்டிக்கிட்டு யாராவது பக்கத்துல காட்டுல காவல் காத்துட்டு இருப்பாங்க இளிச்சவாச்சின்னு பேர்ல வள்ளிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் நடக்காது. நான் அப்ப மாதிரி சொல்றேன், நீங்க அப்ப மாறிதான். ஆனா அப்பனா இருந்தா 2ஆம் தாரத்துக்கு யாராவது வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவாங்களா? யாரு உலகத்தையே ஆளக்கூடிய நான் இல்லைன்னு சொல்லல, என்னோட குலக்கடவுள் தான். குகனை யாரு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா மனைவியா என்னால தகுதி என்பது இருக்கு. மனைவியா போக முடியாது சாமி. சங்கு வெண்டாமரைக்கு தாய் தெரிஞ்சு தண்ணீர் ரவி அங்கதை கொய்து விட்டால் அலங்கை செய்யும் தண்ணீர் கொள்ளும். துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வார். தங்களின் நிலைமை கட்டால் இப்படி நின்று தயங்க கூடும். தாமரப்பூவுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் தான் தகப்பன். அதே மாதிரி அந்த தண்ணீருக்கு பத்தியா அதுதான் அந்த தாமரப்பூவுக்கு தாய். சரி, இத கிள்ளி தரையில போட்டோம்னு வச்சுக்கவே அந்த சூரியன் தகப்பனாக விளங்கக்கூடிய அந்த சூரியனை எரித்து கறி அதை இல்லாமல் செய்து விடுவார். உங்களுக்குன்னு இப்ப வள்ளி பிள்ளை கிட்ட மரியாதை இருக்கு. வேகமாடா முனிவர் அப்படிங்கறத விட நீங்க சொன்ன மாதிரி தந்தையா நினைச்சிருக்கேன். வில்லம்பு சொல்லம்பு மேதனில் 2 உண்டு, வில்லம்பை விட சொல்லம்பை மேலதிகம். வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வையன் தான் என் குலம் சுட்டதடா என் ஆவிர்ச்சொல். உங்களோட வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் எப்படியோ நான் வந்து அமைதியா அடக்கமா நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க மட்டுமில்ல எந்த முனிவர் வந்தாலும் அப்படிதான். ஆனா நீங்க இப்ப குதர்க்கம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா வள்ளி பிள்ளையா இருக்கணும். பொறுமையா நீங்க சோதிக்கிறீங்க. ஆமா, என்னோட